அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த அறிவோம் ஆன்மீகம் என்ற ஜோதிட சேனலில் நாம் தக்கோலமில் இருக்க ஒரு சிவாலயத்தை பற்றி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இங்கே இருக்க சுவாமி பேர் பார்த்திங்க அப்படின்னா ஜலநாதீஸ்வரர் பேர். இங்கே இருக்க அம்பாள் பேர் பார்த்திங்கன்னா கிரிஜா கன்னிகா அம்பாள்ன்ற பேரோட அம்பாள் இங்கே வீட்டு இருக்குது. ஸோ இந்த ஆலயத்துக்கு பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு திருவூரல் அப்படின்ற பேரில் தான் இந்த ஆலயம் விளங்குதுன்னு கூட நம்ம சொல்லலாம். ஏன்னா இங்கே இருக்க சிவனை சுற்றி பார்த்திங்கன்னா தண்ணீர் நிறைந்து இருக்கும், நடுவில் சிவன் இருக்க மாதிரி இருக்கும். ஸோ அதனால் இவருக்கு தண்ணி ஊறுறதுனால இவருக்கு திருவூரல் அப்படின்ற பேரோட இங்கே இருக்குது. இவர் ஜலத்தில் இருக்கிறதுனால இவர் ஜலநாதீஸ்வரர் அப்படின்ற பேரோட இங்கே ஆலயத்திலேருந்து அருள் பாலிக்கிறார் நம்ம சொல்லலாம். அதுக்கு அடுத்தபடியாக நீங்கள் அம்பாள் நின்ற கோலத்தில் வடக்கு நோக்கி இருக்கும், மற்ற எல்லாம் தெற்கு நோக்கி இருக்கும். இங்கே இருக்க அம்பாள் வடக்கு நோக்கி நின்று அருள் பாலிக்கிறாள்ன்றது ஒரு சிறப்புன்னு கூட நம்ம சொல்லலாம். நின்ற கோலத்தில் நின்று அருள் பாலிக்கிறாள் அப்படின்ற ஒரு சிறப்பு இந்த ஆலயத்தில் இருக்குது. மேலே இங்கே இருக்க பார்த்திங்கன்னா சுவாமியினோட நிறம் மாறிக்கிட்டே இருக்கும். அது ஒரு சிறப்பு இந்த ஆலயத்தில் இருக்குது. ஸோ அது ஒன்று ஒன்றா இப்போ நம்ம இன்றைக்கி இந்த பதிவில் இப்போ நம்ம பார்க்கலாம், சரிங்களா? அதுக்காக முதல்படியாக இந்த ஊருக்கு தக்கோலம் அப்படின்ற பேர் வந்ததுக்கான காரணம் என்னன்னு நம்ம பார்க்கலாம். தக்ஷ பிரஜாபதி எல்லாருக்குமே தெரியும். அவர் யாகம் பண்ணச்சே அவர் சிவபெருமானை அவமதித்து அவருக்கு அழைப்பில்லாத யாகம் பண்ணுறார். ஸோ அந்த யாகத்தின் விளைவாக சிவபெருமானோட இவர் வீரபத்ரர் போயிட்டு அவருடைய தலையை வெட்டிடுறாங்க. ஸோ ஆனால் அவருக்கு அதனால் அவர் தவறாக செய்த யாகத்தினால பிரச்சனை. அவர் எனக்கு தலை வேணும்ன்ட்டு ஓலமிட்டுறதான் சத்தம் போடுறாரு. ஸோ சத்தம் போடச்சே அந்த சத்தம் போட்டால் அதுக்கப்புறம் அவருக்கு ஆட்டு தலையை வச்சு அவருக்கு இது பண்ணி விட்றாங்க. ஸோ அதனால அது தக்ஷனோட இதுன்றதுனால தக்ஷன் அந்த ஓலம் போடுறதுனால ஓலம் விட்டதுனால அது தக்கோலம் அப்படின்ற ஒரு பேரோட இந்த ஆலயம் விளங்குதுன்னு கூட நம்ம சொல்லலாம் அவங்களுக்கு. ஸோ அதனால் இங்கே இருக்க அம்பாளும் பார்த்தீங்கன்னா பார்வதி தேவி இங்கே இருக்க அம்பாள். அதே மாதிரி இங்கே இருக்க சுவாமி பார்த்திங்கன்னா சுயம்பு மூர்த்தி. ஸோ மணநாள் உருவான சுயம்பு மூர்த்தி இவர். ஸோ இவருக்கு அபிஷேகங்கள்ன்றது சிறப்புன்றது கிடையாது. அது மட்டும் இல்லாத இங்கே இருக்க இந்த லிங்கத்தினோட சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, சுவாமி பார்வதி தேவி தழுவி கொண்டு இருக்க மாதிரி ஒரு சேர்ந்தே இருக்க மாதிரி ஒரு இது சிலை இந்த இதில் இருக்கும். ஸோ அதனால் இதை தீண்ட தக மேனியார் அப்படின்னாலும் சுவாமிக்கு இன்றைக்கி மேலே கைப்படாத அபிஷேக ஆராதனைகள் இதுவாக இருந்தாலும் தைல கப்புண்டி தான் சாத்துவாங்க. ஸோ அந்த ஒரு சிறப்பு இந்த ஆலயத்தில் இருக்குதுன்னு சொல்லலாம். அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா இந்த ஆறு பாலாறுலேருந்து தண்ணி விரைந்த இது ஆனதுனால அந்த வெள்ளத்தை அடித்து போன மணல் சுவடுகள் இருந்தால் இங்கே சாமியினுடைய மேலே பார்த்திங்க அப்படின்னா கீழே அந்த பாதத்தாண்ட அந்த மணல் கோடுகள் மாதிரி இருக்கும். ஸோ அந்த அச்சு அப்படியே இருக்கும். ஸோ அந்த இதில் தான் இன்றளவு இந்த சுவாமி அருள்பாலிக்கிறான்ற ஒரு சிறப்பு. மேலும் என்ன அது பார்த்தோம் அப்படின்னா, இங்கே இருக்க சுவாமி பார்த்தா இங்கே மணலால் லிங்கம் இல்லையா, இவர் 6 மாத காலம் சிவந்த மேனியாகவும் மிச்ச 6 மாத காலம் பார்த்திங்க அப்படின்னா வறண்ட வெள்ளை முகத்தோடும் அருள் பாலிக்கிற ஒரு சிறப்பு அதிசயம். அது இன்றளவு நடந்துன்னு கூட நம்ம சொல்லலாம். அதாவது இந்த உத்தராயண காலகட்டம் அப்படின்னு நம்ம சொல்கிறதுல தை மாதம், மாசி மாதம், பங்குனி மாதம், சித்திரை, வைகாசி, ஆணி இருக்கு இல்லையா, இந்த 6 மாத காலத்தில் பார்த்தா சுவாமியினோட மேனி சிவந்த மேனியாக இருக்கும், செந்நிற மேனியாக அருள்பாலிப்பார். அதுக்கடுத்து தட்சிணாயன காலம்னு சொல்கிற கூட கடக மாதத்தில் நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா, ஆடி, ஆவணி, புரட்டாசி, ஐப்பசி, கார்த்திகை, மார்கழி, இந்த 6 மாதத்தில் சுவாமி வெள்ளை நிறத்தில் அருள் பாலிக்கிறான்ற அர்த்தம். இதனுடைய தாத்பரியம் என்ன அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, இந்த சிவந்த மேனியாக இருக்க 6 மாத காலத்தில் நல்ல விளைச்சல், அந்த விவசாயங்களுக்கு நல்ல விளைச்சல் கொடுத்து அருள் பாலித்ததாகும். அது அடுத்த 6 மாத காலம் வறட்சியினால் இருக்கிறதுனால சுவாமியினோட நிறம் வெள்ளையாக இருக்கிறதாகவும் அந்த சிறப்பு தல புராணங்களில் கூறப்பட்டிருக்கு. இந்த நிறம் மாறும் இன்றளவு நடந்துருக்குன்னு கூட நம்ம சொல்லலாம், ஒரு அதிசயம் இதுன்னு கூட நம்ம சொல்லலாம். ஸோ அதுக்கு அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா இங்கே தக்கோலம் அப்படின்னாலே எல்லாருக்கும் தட்சிணாமூர்த்தி தான் ஞாபகம் வரும். ஸோ இங்கே இருக்க தட்சிணாமூர்த்தி சுவாமிகள் பார்த்திங்கன்னா தேன்முக கடவுள் நம்ம சொல்கிறேன். இவர் மற்ற ஆலயங்கள் இல்லாத மாதிரி இங்கே இருக்க தட்சிணாமூர்த்தி ஒரு வித்தியாசமாக நடன கோலம் கூட நம்ம சொல்லலாம். அதாவது உத்தடி ஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது என்ன அப்படின்னா, ஒரு காலை மடக்கி ஒரு காலை வளைச்சி, வலது காலை வளைச்சி இடது காலை மடக்கி
பத்மாசனத்தில் உட்காந்துட்ருப்பார். உட்காந்துட்டு கையில் வந்து இது வச்சுருப்பார், தாமரை பூதோட. ஸோ முத்திரையோட ஆசீர்வாதம் பண்ணுற மாதிரி இருக்கும். யோக மூர்த்தியாக இங்கே தியானத்தில் வந்து சகநாத முனிவர்களுக்கு வந்து இந்த போதனைகள் செய்கிற ஒரு இதுவாக வந்து இந்த ஆலயம் இருக்குன்னு கூட சொல்லலாம். அது மட்டும் இல்லாத இவர் வந்து இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னா, கல்வியில் சிறந்து விளங்குபவர்கள் இங்கே இருக்க ஒரு பிரார்த்தனை பண்ணி இது பண்ணிச்ச வந்து இவருக்கான இது வந்து சிறந்து விளங்குவார்கள். அது ஒரு சிறப்பு. அடுத்தபடியாக வந்து பார்த்திங்கன்னா, சுகப்பிரசவம். பெண்கள் வந்து பிள்ளை வரம் வேண்டி சுகப்பிரசவம், அந்த குழந்தை வந்து எந்தவித இதில் பாதிப்பு இல்லாமல் வளர்ந்து இப்போ உருவாகி வளர்ந்த பிறக்கிறதுக்கு இங்கே இருக்க இந்த சுவாமி வந்து அருள் பாலிக்கிறார்னு இது இன்னொரு சிறப்பு. ஏன்னா கர்ப்பரக்ஷாம்பிகை அப்படின்ற ஆலயம் வந்து நம்ம கும்பகோணத்தில் நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, திருக்கருகாவூர், கருகாத்ததுன்னு சொன்னோம், கருகாத்த நாயகி அப்படி. ஸோ அது வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சது. அதே பலனை வந்து இங்கே இருக்க சுவாமியும் வந்து அம்பாளும் சுவாமியும் வழங்குறாங்கன்றது இன்னொரு சிறப்புன்னு கூட நம்ம சொல்லலாம். அத்தகைய சிறப்பு மிக்கது இந்த இது ஆலயம். ஸோ அது மட்டும் இல்லாத இங்கே இன்னொரு சிறப்பு என்ன பார்த்திங்க அப்படின்னா, இங்கே இருக்க நந்தி பகவானோட வாயில் அந்த நீர் வரும். அந்த நீர் வந்து பார்த்திங்கன்னா சுற்றி சிவபெருமானை சுற்றி வந்து அதுக்கப்புறம் வந்து இன்னொரு நந்தி வாயாக வந்து அந்த தண்ணி வெளியேறி அந்த தீர்த்தம் உருவானது ஒரு சிறத்தம். ஸோ இங்கே இருக்க தீர்த்தத்துக்கு பேரே வந்து நந்தி தீர்த்தம், அதுக்கு அடுத்தபடி பார்வதி தீர்த்தம்ன்ற பேர். ஸோ இதனுடைய தாத்பரியம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, பிரகஸ்பதி, தேவகுருவான பிரகஸ்பதியோட தம்பி வந்து உதிதி முனிவர். ஸோ அவர் வந்து நோயால் வந்து அவஸ்தைப்படைச்ச வந்து இங்கே இருக்க சிவபெருமானை வழிபட சொல்கிறார் தட்சிணாமூர்த்தி. ஸோ இங்கே இருக்க சிவபெருமானை வழிபடைச்சு அங்கே தண்ணி இது பண்ணுறதுக்கு அப்போ வந்து சிவபெருமான் வந்து நந்தி தேவர் வந்து கங்கையை வர வைக்கிறார். ஸோ அப்போ நந்தி தேவர் வாயிலேருந்து அந்த கங்கா ஜலம் வந்து அந்த ஒரு வாயிலேருந்து வந்த நீர் வந்து சுற்றி அப்படியே சுவாமி சுற்றி வருது. அந்த சுற்றி வர்றது அந்த ஜலம் வந்து சுற்றி வந்து மேலும் வந்து பார்த்தா இன்னொரு நந்தி வாயில் வழியாக அந்த நீர் வெளியேறி தீர்த்தமாக உருவாகுது. ஸோ அந்த சிறப்பு வந்து இருக்குது. ஆனால் இப்போ சமீப காலகட்டமாக அந்த நந்தியின் வாயில் அந்த நீர் வராதில்லை. ஸோ அது காலத்தின் கோலம் கூட நம்ம சொல்லலாம். ஏன்னா இப்போ இருக்க தண்ணி வறட்சின்னு நம்ம சொல்லலாம் என்னென்ட்டு. ஸோ அதனால் அந்த ஒரு சிறப்பு வந்து அந்த நீரில் வந்து நீராடி அவரோட நோய் தீர்ந்து சாபம் தீர்ந்து தான் ஒரு தலைவரால் நம்மளுக்கு கிடைக்குதுன்னு கூட நம்ம சொல்லலாம். அடுத்தபடியாக பார்த்தோம் அப்படின்னா வந்து இது காமதேனு வழிபட்ட ஸ்தலம். ஸோ அந்த காமதேனு வழிபட்ட ஸ்தலமாக இருக்கிறதுனால இங்கே நம்ம ஒரு வாட்டி இங்கே செய்கிற சிவபூஜை வந்து 100 மடங்கு செய்த பலன் வந்து கிடைக்கும். அப்படி ஒரு சிறப்பு வந்து இந்த ஆலயம் விளங்குதுன்னு கூட நம்ம சொல்லலாம். மேலும் வந்து பார்த்தோம் அப்படின்னா, இந்த ஆலயத்தில் வந்து இந்திரன் வழிபட்டது, விநாயகர், முருகர், பார்வதி தேவியை வந்து இந்த ஆலயத்தில் வழிபட்ட சிறப்பு வந்து இந்த ஆலயத்தில் இருக்குது. ஏன்னா வந்து பார்வதி தக்ஷனின் மகளாக இருக்கச்சே வந்து அவரோட இதுலேருந்து பிரிஞ்சு வந்துடுறாங்க இல்லையா. ஸோ பிரிஞ்சு வந்தோடனே அப்போ வந்து ஒரு முறை வந்து இந்த ஆற்றுல வந்து தண்ணி வந்ததுனால அப்போ வந்து சிவபெருமானுக்கு என்ன மேலே பற்ற போதும்னு நினச்சி இவங்க மனநாள் சிவலிங்கம் செய்து பூஜை பண்ணிட்டு வரச்சு வெள்ளம் வந்து அந்த வெள்ளம் வரைச்சி சுவாமியை வந்து தண்ணி அடிச்சிட போயிடுவான்னு சொல்லி அணைச்சிடுவாங்க. ஸோ அப்படி அணைச்சி இருக்க பட்சத்தில் வந்து அந்த நீரானது வேறு வழியாக திரும்பி போயிடும். ஸோ அப்படி போயிட்டதுனால வந்து அப்போது வந்து அந்த இதில் வந்து இந்த அணைச்சின்னு இருக்க அதே நிலையில் வந்து சுவாமி அங்கே இருக்கிறதுனால இருந்து அருள் பாலிக்கிறார் அப்படின்றது இன்னொரு சிறப்புன்னு கூட நம்ம சொல்லலாம். அதாவது தம்பதியர் பிரியாத இருக்கிறத சேர்ந்து ஒற்றுமையை போற்றும் ஒரு ஆலயமாகவும் இந்த ஆலயம் விளங்குதுன்னு கூட நம்ம சொல்லலாம். அதே மாதிரி வந்து சுகப்பிரசவம், பெண்கள் கருத்து பிள்ளை வர வேண்டுவோர் சுகப்பிரசவம் பெண்களே வேண்டும் அப்படின்ற சுகப்பிரசவம் வேண்டும் விரும்புவோர் வந்து இங்கே இருக்க தட்சிணாமூர்த்தியை வந்து பிரார்த்தனை பண்ணிட்டு போனாங்க. சுவாமியும் தட்சிணாமூர்த்தியை பிரார்த்தனை பண்ணிட்டு போகிறவருக்கு நல்லபடியாக பிள்ளைகள் பிறந்து நல்ல உருவாகுன்றது எந்த ஒரு சந்தேகம் இல்லைன்னு கூட நம்ம சொல்லலாம். முடிந்தோடனே அவர் நேர்த்தி கடனாக வந்து இங்கே இருக்க சுவாமிக்கு அம்பாளுக்கும் அபிஷேக ஆராதனை செய்து வஸ்திரம் சாத்தி நிவேத்தியம் பண்ணி அன்னதானம் பண்ணிட்டு ஒரு சிறப்பாக வந்து இந்த அளவு இந்த ஆலயம் விளங்குதுன்னு கூட நம்ம சொல்லலாம். இதுவும் வந்து ஒரு பழமை வாய்ந்த ஆலயம், கிட்டத்தட்ட ஒரு 1000 ஆண்டுகளுக்கு மேல் பழமை வாய்ந்த ஒரு ஆலயம் கூட நம்ம சொல்லலாம். 3 நிலைகளை கொண்ட கோபுரத்தை உள்ளடங்கிய ஆலயம் இது. 2 பிரகாரங்கள் இருக்கும். வெளி பிரகாரம் இருக்கும், உள் பிரகாரம் நந்தியோட கொடிமரத்தில் இன்னொரு பிரகாரம் இருக்கும். ஒரு மிக பெரிய ஆலயம் கூட நம்ம சொல்லலாம் இந்த ஆலயமில். மேலும் வந்து இந்த ஆலயத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா உதிதி முனிவர், அதுக்கப்புறம் இந்திரன் வழிபட்டது, சந்திர பகவான் வழிபட்ட இடம் இந்த ஆலயம் வந்து உங்களுக்கு. அதுக்கடுத்து அக்னி பெருமான், இப்படி பலர் வந்து இந்த ஆலயத்தில் வழிபட்ட சிறப்பும் வந்து இந்த ஆலயத்தில் இருக்குன்னு கூட நம்ம சொல்லலாம். பிரம்மன், இந்திரன் எல்லாம் வழிபட்ட ஸ்தலம் இது. ஸோ அத்தகைய சிறப்பு மிக்க இந்த ஆலயம். இது வந்து தக்கோலத்தில் தட்சிணாமூர்த்தி அப்படின்னால படிப்பு கடவுள் சொல்லுவோம்.
அவரே வந்து உங்களுக்கு புத்திரக்காரனுக்கும் குருவை தான் சமைச்சிருவோம். ஸோ இங்கே இருக்க குரு வந்து வித்தியாசமாக வந்து இவர்கள் மக்களின் குறையை கேட்டு அவர்களுக்கு வந்து அந்த குறை தீர்க்கும் தட்சிணாமூர்த்தியாக இருப்பார். அதனால தான் வந்து இவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கால் மடக்கி ஒரு காலை நீட்டின்னு தலையை மேல்கா தூக்கி செவி சாய்த்து கேட்குறோம். யாராவது சொன்ன நம்ம கேட்குறோம் இல்லைங்களா? ஸோ அந்த மாதிரி செவி சாய்த்து அவர்களுடைய வேண்டுவது என்னவோ அதை செவி சாய்த்து கேட்டு அதற்கேற்றால் அவருக்கான அந்த பலனை வந்து இங்கே இருக்க தட்சிணாமூர்த்தி வழங்குறாருன்றது இன்னொரு சிறப்பும் வந்து இருக்குன்னு கூட நம்ம சொல்லலாம். அத்தகைய சிறப்பு மிக்கது இங்கே இந்த தக்கோலமில் இருக்கிற வந்து இந்த ஆலயம், ஜலநாதீஸ்வரர் ஆலயம். ஸோ அதனால் இப்படி பல சிறப்புகள் வந்து இந்த ஆலயத்தில் இருக்குது. இந்த சுவாமி நிறம் மாறுறது, அதுக்கு அடுத்தபடியாக சுவாமி அந்த ஜலம் சுற்றி வந்து பார்த்திங்கன்னா தண்ணீரை நிறைந்திருக்கும். ஸோ அந்த ஒரு சிறப்பு வந்து இருக்குதுன்னு கூட நம்ம சொல்லலாம். அதே மாதிரி இங்கே பல இந்த பெண்கள் பிள்ளை வர வேண்டுவோர், திருமண தடை, அதுமாதிரி நோய்கள் தீர்க்கும் ஒரு ஆலயமாக இந்த ஆலயம் விளங்குதுன்னு கூட நம்ம சொல்லலாம். அத்தகைய சிறப்பு மிக்கது இங்கே இந்த தக்கோலமில் இருக்கிற இந்த தட்சிணாமூர்த்தி ஆலயம். மேலும் வந்து பார்த்தா இங்கே இருக்க இந்த சிவனுடைய ஆலயம் கூட நம்ம சொல்லலாம். ஸோ இது சென்னையிலேருந்து பார்த்திங்கன்னா வந்து அரக்கோணம் ஸ்டேஷன்லேருந்து 12 கிலோமீட்டரில் இருக்கும். காஞ்சிபுரத்துலேருந்து 30 கிலோமீட்டர் தொலைவில் இந்த ஆலயம் இருக்குதுன்னு கூட நம்ம சொல்லலாம். அந்த ஆலயத்தை நாமும் சென்று வழிபட்டு வாழ்வில் உயர்வோம் என்று சொல்லி இந்த தலைப்பை இத்தோடு முடிக்கிறோம். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.